ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டர்ல பயிற்சி 6.1ல 5வது சம் தான் பார்க்க போறோம். அதுல cos A ஈக்குவல் டு 2x/1 + x² கொடுத்துட்டாங்க. நம்ம sin A மற்றும் tan A ஓட மதிப்புகளை இதே மாதிரி xல வர்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு sin θ இந்த tan cos A மட்டும் கொடுத்துருக்காங்க. sin A tan A வேணும் அப்படின்னா நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தில் இருக்கக்கூடிய 3 பக்க அளவுகளும் நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஏவை பொறுத்து, ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எதிர்பக்கம், ஏக்கு அடுத்தே இருக்கிறது அடுத்துள்ள பக்கம், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பேரு கர்ணம். இந்த 3மே தெரிஞ்சாதான் நம்மளால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தகவல்கள் தெரியும்னு பார்க்கலாம். ஸோ இது கிவன் டீடைல் என்ன கொடுத்துருக்காங்க, cos A ஈக்குவல் டு 2x/1 + x²ங்கிறது கொடுத்துருக்கிற தரவு. இப்போ காசியனுடைய ஃபார்முலா எழுதிக்கீங்க. காசியனுடைய ஃபார்முலா என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ இங்க இருக்கக்கூடிய 2x அடுத்துள்ள பக்கமாகவும் 1 + x² கர்ணமாகவும் எடுத்துக்கலாம். இதை ஒரு செங்கோண முக்கோணத்துல குறிச்சுக்கலாம். நம்மளே ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த ஏவை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏ, இதை பி, இதை சின்னு குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுனால ஏ குறிச்சுக்கலாம். நான் இப்படி குறிச்சிருக்கேன். இப்போ இந்த கோணத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு காசியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எதிர்பக்கம் இது, இதனுடைய அடுத்துள்ள பக்கம் இது, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கர்ணம். ஸோ இதுல அடுத்துள்ள பக்கம் 2x கொடுத்துருக்கிறதுனால ஏவோட அடுத்துள்ள பக்கம் இந்த ஏபி கொடுத்துருக்காங்க. இதனுடைய கர்ணம் என்ன, 1 + x² கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த செங்கோண முக்கோணத்துல 2 பக்கங்கள் தான் தெரிஞ்சிருக்கு பாருங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த 3வது பக்கமான பிசி கண்டுபிடிக்கணும். அந்த பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தணும். பித்தாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்துல இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணம், இந்த கர்ணத்தோட வர்க்கம் மீதி இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது AC² எதுக்கு சமமா இருக்கும்னா AB² + BC² சமமா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ செங்கோண முக்கோணம் ABCயை பொறுத்த வரையிலும் நம்ம பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணணும். அப்படின்னா எது கர்ணம் பாருங்க, ஏசி கர்ணம். ஸோ ஏசியோட ஸ்கொயர் எதுக்கு சமமா இருக்கும், மீதி 2 பக்கங்கள் என்னென்ன, ஏபியோட ஸ்கொயரையும் பிசியோட ஸ்கொயரையும் கூட்டினா வர்ற விடையும் இதோட வர்க்கமும் சமமா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன வேணும், பிசி தான் வேணும். ஸோ இந்த AB² இந்த சைடு கொண்டு வந்துருங்க, பிளஸ் AB² இந்த பக்கம் வந்துன்னா -AC² ஆயிரும். ஸோ BC² ஈக்குவல் டு AC² - AB² கிடைக்கும். இதுல நம்மளுக்கு பிசி தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் AC² - AB² வரும். இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏசியோட அளவு எவ்வளோன்னு பாருங்க, ஏசியோட அளவு 1 + x². ஸோ இது என்ன எடுக்கலாம்னா 1 + x² தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட அளவு என்ன 2n 2x தான் ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிராக்கெட் போட்டு தான் நீங்க ஸ்கொயர் போடணும். பிராக்கெட் போடாம ஜஸ்ட் ஸ்கொயர் மட்டும் போட்டீங்கன்னா அந்த ஸ்கொயர் எக்ஸுக்கு மட்டும்தான் வரும், இந்த 2க்கு ஸ்கொயர் வராம போயிடும். ஸோ மிஸ்டேக் ஆயிரும். ஸோ பிராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும். இங்கேயும் பிராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு நம்ம இங்கே ரீகால் பண்ணிக்கலாம். a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, a² + 2ab + b² தான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவோட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்க a இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 1 இருக்கு. அதே மாதிரி b இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்குன்னா x² இருக்குது. a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏங்கிறது 1, bங்கிறது x². ஸோ இந்த ஃபார்முலால எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம், எங்கெல்லாம் b இருக்கோ அங்கெல்லாம் x² பிரதியிட போறோம். ஸோ இதுல பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் a² என்ன வரும், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் a² 1² + 2ab 2 × 1 × b என்ன x² + b² x² தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா bங்கிறது x², அதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால x² தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ஓட ஸ்கொயர் 4, எக்ஸோட ஸ்கொயர் x². சரிங்களா? ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1ஓட ஸ்கொயர். 1ஓட ஸ்கொயர் என்ன 1 தான் பிளஸ் 2 × 1 2, 2 × x² 2x² பிளஸ் x² ஹோல் ஸ்கொயர்னா x⁴. x² ஹோல் ஸ்கொயர்னா x⁴ மைனஸ் 4x² இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லைக் டேர்ம்ஸ் தானே அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். ஸோ 1 அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 2x² மைனஸ் 4x²னா -2x² பிளஸ் x⁴. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இப்போ அப்படியே பாருங்களேன்,
1 பிளஸ் 2x² பிளஸ் எக்ஸின் அடுக்கு 4ங்கிறது 1 பிளஸ் x² ஹோல் ஸ்கொயரா இருந்தது. அதே மாதிரி இது என்ன இதுல இருக்குன்னா இந்த 1ங்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 1 இன்டூ x². நம்மளுக்கு புரியறதுக்காக நான் இது எழுதுறேன். 1 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். 2x² தான், அதை 2 இன்டூ 1 இன்டூ x² எழுதிக்கிட்டேன். x⁴ங்கிறத x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். எதுக்காக எழுதுனா உங்களுக்கு எப்படி இந்த அடுத்த ஸ்டெப் வருதுன்னு புரியறதுக்காக நான் எழுதுறேன். 1 ஸ்கொயர் இதை 2 இன்டூ 1 இன்டூ x எழுதிட்டேன். x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இப்போ இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a² மைனஸ் 2ab பிளஸ் b² இருக்குது. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல x² இருக்குது. அப்ப இது எதோட ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ என்ன எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறது வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா அப்படி இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். இது என்ன மட்டும் வரும்? 1 மைனஸ் x² மட்டும் வரும். இதுதான் எதோட ஆன்சர்னா இந்த பிசியோட ஆன்சர். ஸோ பிசி ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருச்சு? 1 மைனஸ் x² கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த முக்கோணத்தினுடைய 3 அளவுகளுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சைனையும் டேனையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைனை கண்டுபிடிக்கலாம். சைனோட ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ இதை வச்சு தானே வேணும். இதனுடைய எதிர்பக்கம் என்னன்னு பாருங்க, பிசி. கர்ணம் என்ன? ஏசி. ஸோ சைனோட ஃபார்முலா என்ன? பிசி பை ஏசி. பிசி நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்னது? 1 மைனஸ் x². ஏசி ஆல்ரெடி கிவன்லயே இருந்துச்சு. என்ன அப்படின்னா 1 பிளஸ் x². ஸோ சைனோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மைனஸ் x² பை 1 பிளஸ் x². அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டேனியை கேட்டிருக்காங்க. ஸோ டேனியோட ஃபார்முலா எழுதலாம். டேனியோட ஃபார்முலா என்னன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இது ஏதை கொடுத்து எது எதிர்பக்கம் பாருங்க? பிசி. அடுத்துள்ள பக்கம் என்ன? ஏபி. ஸோ பிசி பை ஏபி தான் இதோட ஆன்சர். பிசி பை ஏபி. பிசி பிசியோட ஆன்சர் என்ன? எனக்கு கண்டுபிடிச்சோம் 1 மைனஸ் x² பை ஏபியோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2x. தேவையான சைனையும் டேனையும் எக்ஸ் தானே கேட்குறாங்க. எக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த தேவையான